இஸ்ரேல் ஹமாஸ் போர் 4வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான போரை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாகாணங்களுக்கு இடையிலான முக்கிய நெடுஞ்சாலையில் பாலஸ்தீன கொடிகள் மற்றும் பதாகைகளுடன் குவிந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் முழக்கமிட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். பாகிஸ்தான் உடனான எல்லை கட்டுப்பாடு கோடு எல்ஓசி அருகே உயரமான மலைப்பகுதியில் அமைந்துள்ள கார்கில் ஓடுதளத்தில் இந்திய விமானப்படையின் C-130J போக்குவரத்து விமானம் முதல் முறையாக இரவில் தரையிறக்கப்பட்டது. மிகுந்த சவால் வாய்ந்த இந்த ஓடுதளத்தில் கருடா கமாண்டர்களுடன் C-130J போக்குவரத்து விமானம் இரவில் தரையிறங்கியது. இந்த விமானப்படையின் செயல்பாட்டு திறனை எடுத்துரைப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. லடாக் யூனியன் பிரதேசத்தில் உயரமான மலைப்பகுதியில் அமைந்துள்ள கார்கில் ஓடுதளத்தில் இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமானம் முதல் முறையாக இரவில் தரையிறக்கப்பட்டது தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கோவை ராமநாதபுரம் 80 அடி சாலை பகுதியில் தமாக இளைஞர் அணியின் சார்பாக அக்கட்சியின் 10ஆம் ஆண்டு விழா, பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வுக்கான இலவச வினாவிடை புத்தகம் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் GK வாசன் மருத்துவ படிப்பிற்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இலவச வினாவிடை புத்தகங்களை வழங்கினார். திமுக அரசு நீட் விலக்கு கையெழுத்து என்று துவங்கி அத்தேர்வை ரத்து செய்வது போல மக்களை குழப்பி பெற்றோர்களை அலைக்கழித்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் தயவு செய்து மாணவர்களிடம் அரசியலை புகுத்த வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன். இவரது மனைவி முடியம்மாள். காளீஸ்வரன் ஒரு பெண்ணை கிண்டல் செய்ததாக மல்லாங்கிணறு போலீசார் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே காளீஸ்வரன் திடீரென காவல் நிலையத்தின் மாடிக்கு ஓடிச் சென்று அங்கிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்ய முயன்றதாகவும் இதில் காளீஸ்வரன் தலை உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மல்லாங்கிணறு போலீசார் காளீஸ்வரனை விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் காளீஸ்வரன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் காவலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்திற்கு எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரைக்காக வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாப்பாரப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனையடுத்து மணிமண்டபத்தில் 5 நிமிடம் தியானத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த 2 நாட்களில் 10 லட்சம் கோடி முதலீடு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். மேலும் மோடி போன்று மாநில உரிமை பேசும் தலைவர்கள் இந்தியாவில் யாரும் இல்லை என்று புகழாரம் சூட்டினார். அவருடைய கனவுல இங்க கோயில் கட்ட வேண்டும். நாம் இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கணும். பெங்கால்ல ஆர்ப்பாட்டம் நடந்த காலத்துல, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த வேள்வி காலகட்டத்துல, அபிந்தர்நாத் தாகூர் புகைப்படம் வந்த காலகட்டத்தில் ஐயா நினைக்கிறார். அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா தொழுநோய், சுப்பிரமணிய சிவா தொழுநோய், ஒரு ட்ரெயின்ல கூட ஒரு நாள் ஏற முடியாது. நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு இன்சென்சிட்டிவா தமிழக அரசு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது கோபம் குப்பளித்து கொண்டு வருகிறார். அந்த மனுஷனுக்கு தொழுநோய், ஆங்கிலேயர்கள் அவர் சாக வேண்டும் என்பதற்காக எந்தவித சிகிச்சையுமே சுப்பிரமணிய சிவாயா கொண்டு. தொழுநோய்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏற முடியாது, ட்ரெயின்ல ஏற முடியாது, பொதுமக்களோட கலக்க முடியாது, யாரும் கை கொடுக்க முடியாது. தொழுநோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கூட இல்லாத காலம். கொடிநடையாக வரலாம் சுப்பிரமணிய சிவா. ஏன்னா கனவுல வந்து இந்த பகுதி, இந்த மண்ணு இங்க வந்து கட்டணும். கொடிநடையாக வந்து சின்னமுத்து முதலியார் ஐயாவை பார்த்து வாங்கின பத்திரம் தாங்க. இவ்வளவு ஸ்டோரி இதுக்கு பின்னாடி இருக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பங்கேற்ற பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசினார். அப்போது பின்தங்கிய தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி உறுதி கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்.
அவர் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் நிறுத்தும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2014 பிறகு, குறிப்பாக மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த டாக்ஸபிள் இன்கம் அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணத்தை நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சீலிங் வந்துருச்சு. 2 லட்சத்தில் ஆரம்பிச்சு 3 லட்சத்துக்கு போய் 5 லட்சம் சீலிங் வந்துருச்சு. ஸோ மக்களுடைய வருமானம் அதிகமாக அவங்க டாக்ஸபிள் இன்கம்குள்ளே வர்றாங்க. இன்னைக்கு குறிப்பாக இந்த 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக நிறைய பேர் டாக்ஸ் கட்டுறாங்க. ஆனால் அதை மட்டும் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து பொங்கல் பரிசு தொகுப்பிலிருந்து நான் 1000 ரூபா கொடுக்க மாட்டேன். இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தட்டி கலக்க முடியுமா? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருந்து ஈரோடு சென்ற S1 என்ற அரசு பேருந்து பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டுவிட்டு மீண்டும் பேருந்தை ஓட்டுநர் இயக்க முற்பட்டதை அறியாமல் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் கூச்சலிடவே உடனடியாக பேருந்தினை நிறுத்தியதால் அவர் காயம் ஏதுமின்றி தப்பித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய CCTV காட்சிகள் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.